இந்த ஆழ்வார்களிலே பெரியாழ்வார் அப்படிங்கிறவர் ஒருவர். இவர் சசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் என்று ரங்கநாதனுக்கே மாமனாராக ஆனாரா. ஸ்ரீவில்லி புத்தூர்னு சொன்னாலே போறோம், திசையை தோக்கி விழணுங்கிறார். ஏனால் கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்கிறார். நமக்கு மிதிலே அல்லது ருக்மிணி அவதாரம் பண்ணின குண்டின நகரம் அல்லது ராதை அவதாரம் பண்ணின பரிசானா எல்லாம் வடக்க போயிடுத்தேங்கிற குறைய தீத்தாளாக்கும் நம்ம ஆண்டாள். ஏனால் நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு தாயார் நம்ம உரிமையோட கொண்டாடும்படியாக அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னாலே போறோம். அங்க என்ன வேத கோன், வேண்டிய வேதங்கள் சாராசாரம் தெரியலேனா படிச்சு என்ன பிரயோஜனம்? அனந்தாவி வேதாகா, ஆனால் வேண்டிய வேதங்கள் ஓதி கிழி அறுத்தார் என்று அசாரத்தை தள்ளிவிட்டு சாரத்தை எடுத்துக்கிற வேண்டிய வேதம் ஓதின சாராசாரம் தெரிஞ்ச விஷ்ணு சித்தர் பெரிய பூந்தோட்டம் போட்டு புஷ்ப கைங்கரியம் பண்ணி கொண்டு எப்பொழுதும் பகவத் பிரசாதமே ஜீவனமாக இருந்து கொண்டிருக்கிற மகா வல்லபதேவன்கிற ஒரு பாண்டியராஜன் தன்னுடைய சபையிலே சர்வ சமய மகாநாடு அப்படின்னு அமெரிக்காவில் நடத்தினாலே, நம்ம நாட்டிலேயே நடத்தினானவன். சிகாகோவில் நடத்தினாலே அது போல தன் நாட்டில் நடத்தினான் சர்வ சமய மகாநாடு. அந்த காலத்தில் இருந்த எல்லா மதத்தினர்களும் வந்து அவரவர்கள் மதத்தை பத்தி பேசுறது. அதுல எம்பெருமான் பகவான் விஷ்ணு சித்தருடைய சொப்பனத்துல போய் நீர் போய் விஷ்ணு பரத்வத்தை வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணும். ஆழ்வார் சொல்லார், எனக்கு அடியேனுக்கு அத்தகைய யோக்கியதை கிடையாதே, உம்மிடத்துல இருந்து நாம் பேசுவோம். இப்படி ஒரு கனவு கண்டோமே நினைச்சு பார்த்தா காலையில பல்லாக்கு திருச்சின்னம் ராஜமரியாதைகள்லாம் வர்றது. மகாராஜா உங்களை கூட்டார். அந்த விஷமக்காரன் நம்மையும் கிளப்பி விட்டுட்டு ராஜாவையும் கிளப்பி விட்டு, ஏன்னா பல்லாக்கு அனுப்புன்னு அங்க பெருமாள் சொல்லியிருக்கிறார். ராஜா ஆச்சரிய ஆழ்வார் உடனே அந்த பல்லாக்குல உட்கார்ந்து கொண்டார். நேர சபைக்கு வந்துட்டார். சபையில எல்லாரும் மீமாம்சையிலே நியாயத்துல வைத்தவர்கள், சூன்யவாதிகள், கர்மவாதிகள், ஜெயினர்கள், சூன்யவாதிகள், பலவேறு வாதம் பலவேறு வாதம், 72 வாதமோ 30 வாதமோ என்னவோ இருக்குன்னு டாக்டர்கள் சொல்றார். பலவேறு வாதம். ஏனால் இவாளும் அப்படித்தான் கைகால ஆட்டி இவாளை சுணிக்கி கிணக்கி பண்ற சமத்தை பார்த்தா இது என்ன வாதம்னு தெரியாது. அவ்வளவு பேர்கள் வாய்ச்சண்டை போடுறதுக்கு அடிக்காம எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவு வாயால அடிச்சு அடிக்காம இருக்கணுங்கிறத பாத்துக்கிறதுக்காக தான் ராஜா உட்கார்ந்துருப்பார். வாயால அவரவர்கள் பட்சத்தை பேசும். யார் ஜெயிப்பாளோ அவளுக்கு ஒரு பொற்கழி கொடுப்பேன் என்று பொற்காசு மூட்டையை கட்டி விட்டு ராஜா உட்கார்ந்துருந்தா ஏண்டா இதை கலப்பி விட்டோம்னு ஆயிடுது. நிர்ணயம் ஆன பாடு இல்லை. அவரவர்கள் சாயங்காலம் கத்தி விட்டு மறுநாள் நாளைக்கு சொச்சண்டு போயிடும். ஏன்னா சாஸ்திரமோ அனந்தமா இருக்கு, பேச்சவும் முடியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நினைச்சுதான் விஷ்ணு சித்திரை அழைச்சிருக்கிறார். எல்லாரும் விஷ்ணு சித்திரை பார்த்தா இவரை நன்னா தெரியும். இவர் ஏதோ திருமாலை கட்டி விட்டு கோவில்ல பிரசாதம் வாங்கி சாப்பிடு. அவர்னா இவர் திருமண் தான் பெருசா இருக்கு, இவருக்கு சாஸ்திரம் என்ன தெரியும், இவரை போய் நம்மளை அழைச்சிருக்கிறாரே அப்படின்னு கேலியா நினைச்சுக்கிறார். எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆழ்வாரை பார்த்து நீங்கள் ஆரம்பிக்கலாம்னுதான் கவலையே படல. ஏனால் இவர்கள்லாம் அடேப்பா நியாயம் மீமாம்சை கடம் படம்னு உருட்டும் போது நம்ம என்னடா சொல்ல போறோம்னு ஒரு சபக்கோழ வரல அவருக்கு. ஏன்னா கலப்பி விட்டவன் தான் அணைய நடத்துறான். டேப்ரிகார்டா கவலைப்பட போறது அந்தந்த டயத்துக்கு முடிக்க விட்டுட்டா அது பாட்டு 2.5 மணி நேரம் கத்தி போய். அதுபோல இவர் நம்மள உள்ளிருந்து பேசுறவன் யோந்த பிரவிஷ்யம் அமவாச்சம் இமாம் பிரசுத்தாங்கிற அப்பேற்பட்ட திட்டச்சித்தான் அவருக்கு இருக்கிறதுனால உடனே புறப்பட்டார். வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதெய்வம் கேசவாத் பரம் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சதே. வேதத்தை காட்டிலும் சாஸ்திரம் இல்லே, நாராயணனை காட்டிலும் பரதத்துவம் இல்லே. யாரும் வேதத்தை மறுக்க முடியாது. வேதத்தை மறுத்துட்டால் அப்புறம் அவனை வைதிக மதம்னு சொல்ல முடியாது. வேதம் சொல்றது நாராயணபரோ ஜோதிராத்மா நாராயணபர நாராயணபரம் பிரம்ம தத்துவம் நாராயணபர. இது மாதிரி பிரமாணங்களை சொல்லி ஆச்சரியமா இவர் சித்தாந்தம் பண்ண அந்த பொற்குழியும் தானே அருந்து இவர் கைக்கு வர ராஜா இவருடைய சிஷ்யராக ஆசைச்சான். உடனே இவர் யானை மேலே ஏற்றி ஊர்வலம் விட்டார். ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல நாள் ஊர்வலம் வந்தா தாய் தகப்பனார் பார்க்கணும்னு ஆசைப்படுவா. அதுபோல கூடல் என்கின்ற அந்த மதுரையில உள்ள கூடல் அழகருங்கிற எம்பெருமான் தன்னுடைய தேவியோட கூட
கருட வாகனத்துல அப்படி வந்து இந்த ஆழ்வார பார்க்க வர அந்த பெருமாளுடைய திருவடி ரெண்டும் கருட வாகனத்துல தொங்கறத பார்த்து அது சிவப்பா இருக்கிறத பார்த்து, ஐயோ இவ்வளவு அழகான திருவடிய யாராவது கண் திருஷ்டி வச்சுட போறானே இந்த கூட்டத்தில் இருக்கிறவாள் எல்லாரும் என்று நினைச்சு சேவடி செவ்வி திருக்கா, அவன் திருவடியினுடைய சிவப்பு உள்பட பாங்கு குறையாம பெருமாள் ஜாக்கிரதையா இருக்கணுமே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு மங்களாசாசனம். எல்லாரையும் காப்பாற்றுற பெருமாளை காப்பாற்றுறதுனால இவருக்கு பெரியாழ்வார். பெரியவாதானே சின்னவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். இவர் பெருமாளுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணினார், அதுக்கு ஆசைப்பட்டானாம் பெருமாள். நமக்கு இந்த திருப்பல்லாண்டு வேணுமேன்னு ஆசைப்பட்டார். இப்படி ஒரு திருப்பல்லாண்டு பாடினார் இந்த ஆழ்வார். இவருடைய அனுபவம் எல்லாம் தன்னை யசோத பிராட்டியாக, பெருமாளே கண்ணனாக, கண்ணனையே தன்னுடைய குழந்தையாக இவருடைய அனுபவம் பூராங்கிறதுனாலே இவர் பிள்ளை தமிழே பாடும். தாலாட்டு பாடுறது, நிலா காட்டுறது, மம்மம் ஊற்றுறது, தலவாரி பெண்ணி விடுறது முதலியதான பாடல்களே இவர் பாடியிருக்கிறார். அவ்வளவும் கிருஷ்ணானுபவம். ஸ்ரீ பாகவத சாரமாவே இவருடைய அனுபவங்கள்.